ஹாய், ஐம் கனகராஜ். நீங்கள் நம்ம பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 வயசில் இருக்கக்கூடிய ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 3 குழந்தைங்களை வந்து தூக்கிட்டு போய் கொடூரமாக அடித்து கொலை பண்ணியிருக்கிறான். இது கேட்கறதுக்கே அதிர்ச்சியாக இருக்குல்ல. 8 வயசு பையனா இவனே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையாக தான் இருந்திருப்பான். இவன் எப்படி வந்துட்டு 3 குழந்தைங்களை கொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு நம்ப முடியாத ஒரு நியூஸாக தான் இருக்கும். பட் ஆனால் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, 8 வயசுனா கிட்டத்தட்ட வந்துட்டு அந்த பையன் வந்து 2ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு. 2ஆம் கிளாஸ் படிக்கிற வயசில் இந்த வயசில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம்? ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றது, அப்படி இல்லாட்டி வந்துட்டு சைக்கிள் ஓட்டுறது, இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவன் வந்துட்டு சின்ன சின்ன குழந்தைங்க, அதாவது வந்து பிறந்த குழந்தைங்க 3 மாதம் 6 மாதம் அப்படி இருக்க குழந்தைங்கள வந்து தூக்கிட்டு போய் கல்லாலையும் கம்பாலையும் அடித்து கொலை செய்கிறான். இது கேட்கறதுக்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்கும். உலகத்திலே பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பையனை வந்து சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அந்த பையன் வந்து போலீஸில் மாட்டிக்கிறதா போலீஸ்காரங்களும் கேட்குறாங்க, நீ தாண்டா அந்த 3 குழந்தைங்களை வந்து கொலை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த பையன் வந்து சொல்கிறான், ஆமாம் நான் தான் அந்த 3 குழந்தைங்களை வந்து கொலை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான். எதுக்காகடா எப்படிடா கொலை செஞ்சேன்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடுங்க, அப்போ தான் நான் எப்படி கொன்னேன் எல்லா உண்மையும் வந்து அப்போ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு கேஷுவலான பதிலையும் சொல்கிறான். ஒரு 3 குழந்தைங்க கொன்னது மட்டும் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டு கேஷுவலான பதிலையும் சொல்கிறான். ஸோ அந்த பையன் வந்து யார், எப்படி அந்த 3 குழந்தைங்க வந்து கொலை செஞ்சான், இந்த கேஸை பற்றின ஃபுல் டீட்டெயிலை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வந்துட்டு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இந்த கேஸ் வந்து எங்கே நடக்குது பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முகாகர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் நடக்குது. இந்த கிராமத்தில் தான் அந்த பையனை வந்து பிறக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய அந்த 3 குழந்தைகளை தான் வந்து கொலை செய்கிறான். அந்த பையன் வந்துட்டு 1998 இந்த கிராமத்தில் பிறக்கிறான். அவனோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமர்ஜித் சிதா அப்படிங்கிற ஒரு நேம். இந்த பையன் வந்துட்டு இந்த கிராமத்தில் பிறக்கிறான். இவனோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு ஃபேமிலியாக இருக்குது. அந்த கிராமம் முழுக்க அப்படி தான் இருக்கிறாங்க. கஷ்டப்பட்ட ஒரு ஏழை குடும்பம், ஏழை மக்களாக தான் இருக்கிறாங்க. ஆடு மாடு வச்சுருக்கிறாங்க. ஆடு மாடு வந்து காலையில் மேய்க்க போவாங்க, ஈவினிங் தான் சாயந்தரம் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி தான் வந்து அந்த கிராமம் முழுக்க மக்கள் இருக்கிறாங்க. இவன் வந்துட்டு 1998 வந்து அந்த கிராமத்தில் பிறக்கிறான். ஆனால் கொலை எப்போ செய்கிறான் பார்த்தீங்கன்னா 2006 2007 இந்த வருஷத்தில் வந்து செய்கிறான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு 7-8 வயசு. இந்த வயசில் தான் வந்து ஒவ்வொரு கொலையாக வந்து ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஃபஸ்ட்டு இவன் எப்படி ஒரு கொலையை செய்கிறான் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்க விளாடுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் அந்த கான்வா மரம் அந்த மாதிரி இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறையா குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் வந்துட்டு அந்த குழந்தைய பார்த்த உடனே நம்மளும் போய் விளாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க கூட வந்து சேர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன நல்லா ஜாலியாக தான் விளாண்டுக்கிட்டு இருக்கிறான். விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது எல்லா குழந்தைங்களும் கடைசியாக வீட்டுக்கு போயிடுது. ஒரு குழந்தை மட்டும் தனியாக நிற்குது. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுறான்னா, ஒரு கட்டையால் எடுத்து அந்த தலையில் அடிச்சிருந்தான். உடனே அந்த குழந்தைக்கு வந்து ரத்தம் வந்துடுது. உடனே ஒரு கான்வாலை தூக்கிட்டு போய் அந்த குழந்தை என்ன பண்ணுறான்னா, கல்லாலையும் கம்பாலையும் நல்லா அடித்து கொடூரமாக வந்து கொலை செய்கிறான். கொலை செஞ்சுட்டு அந்த கான்வாலை தூக்கி போட்டு இந்த வைக்கல் ஏதாவது ஒரு செடி கொடி ஏதாவது எடுத்து போட்டு மூடி போட்டுருந்தான். மூடி போட்டுட்டு அங்கேருந்து உடனே அவங்க வீட்டுக்கு போயிருந்தான். இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையனை வந்து தேடுறாங்க, அந்த இறந்து போன பையனை. இன்னும் இந்த பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் ஊருக்குள்ளுக்கும் தேட ஒன்றா அந்த கான்வாக்குள்ளே வந்துட்டு கொடூரமாக வந்து சிதைச்சி கொலை செய்யப்பட்டதை வந்து அந்த மக்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே வந்துட்டு இது வந்து அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் வந்துட்டு ஏதோ ஒரு கீழே விழுந்திருப்பான், கல் மேலே ஏதாவது மரத்துலேருந்து கீழே விழுந்திருப்பான். அதனால அந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து கீழே விழுந்திருப்பான். அதனால தான் வந்து இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசாக எடுத்துக்கிறாம இந்த பையன் வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே இந்த பையன் வந்து தப்பிச்சிருந்தான். 2வது கொலை பண்ணும்போது என்ன பண்ணுறான்னா மாட்டிக்கிறான் வீட்டில். 2வது கொலை எப்படி பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இவன் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா வந்து கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த குழந்தைய வந்து போய் கேட்குறான், அம்மா அந்த குழந்தைய என்கிட்ட கொடுங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு உங்கள்கிட்ட வந்து தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து அவங்க அம்மாட்ட வந்து கேட்குறான். அவங்க அம்மா வந்துட்டு இவன் சின்ன பையன் தானே, இவன் வந்து விளையாடுறது கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கையில் கொடுத்துருந்தாங்க. இவன் கையில் கொடுத்த உடனே இவனும் கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு நல்லா விளையாண்டுக்கிட்டு தான் இருக்கிறான். திரும்பி வரான், இவன் கையில் வந்து குழந்தைய காணும். உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, டேய் குழந்தைய எங்கடா தூக்கிட்டு போனேன், எங்கே குழந்தைய அப்படின்னு கேட்குறாங்க. நான் குழந்தைய வந்து விட்டுட்டேனே, அப்போ நடந்து வரலையா அவங்க குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே அது 6 மாத குழந்தைடா, எப்படிடா நடந்து வரும், எங்கடா குழந்தைய கொண்டு போய் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியல, நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உடனே கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த குழந்தைய தேட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து கல்லால் கம்பால் அடித்து கொண்டானோ அதே மாதிரிக்கு வந்துட்டு கொடூரமாக வந்து அடித்து கான்வாக்குள்ளே போட்டுருந்தான். இதுக்கு அப்புறம் வந்துட்டு இது மக்கள் ஊர் முழுக்க வந்து இது தெரிய வருது. உடனே அவங்க மாமா வந்து இவனை பிடிச்சி கேட்குறாங்க, அன்னைக்கு வந்துட்டு ஒரு குழந்தை இறந்தப்பவும் அவனோட கடைசி நேரத்தில் இந்த பையன் தான் இருந்தான், இன்னைக்கு வந்துட்டு இந்த குழந்தை பக்கத்தில் இவன் தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக கூப்பிட்டு, டே இங்கே பாரு உன்னை அடித்து கொன்றுவேன், ஒழுங்காக என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க. உடனே அந்த பையன் வந்து சொல்கிறான், ஆமாம் மாமா நான் தான் மாமா அந்த குழந்தைங்க 2 குழந்தைங்க நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்க மாமாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. உடனே இவன் இப்படிப்பட்ட மோசமான பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறாங்க. அம்மா அப்பாட்ட வந்து அவங்க மாமா வந்து சொல்கிறாங்க.
சொன்ன உடனே இவன் வந்துட்டு ரொம்ப ஒரு கொடூரமான பையனாக மாறிட்டு வரான். இவனை கொண்டு வந்து உடனே ஹாஸ்டலில் போய் சேருங்க. அவங்க அம்மா அப்பாவும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டு இவனை எப்படியாவது ஹாஸ்டலில் சேர்க்கணும், இவன் வந்து மோசமான பையனாக மாறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோடனே ஹாஸ்டலுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெடி பண்ண டயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு குழந்தைய வந்து கொடூரமாக கொலை செய்கிறான். அந்த 3வது கொலை எப்படி செய்கிறான் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே அந்த குழந்தைய போய் கேட்குறான், கொஞ்ச நேரம் கொடுங்களேன், நான் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கை குழந்தைய கேட்குறான். அந்த குழந்தைய கேட்டோடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே 2 குழந்தை இறந்து போயிருக்குது, எப்படி இறந்துச்சுன்னு தெரியல, இவன் கையில் நம்ம கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்குடா, நீ வந்துட்டு அப்புறமாட்டி வந்து தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் கொஞ்சம் தூரம் வந்துட்டு இல்லை முடியாது, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்குறான். இல்லைடா தூங்கிக்கிட்டு இருக்கு சொன்னால் கேட்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு, நீ வீட்டுக்கு போ அப்புறமாட்டி வந்து தூக்கிக்கோ அப்படின்றாங்க. இவன் கொஞ்சம் தூரம் வந்து நடந்து போகிறான், மறுபடியும் திரும்பி வரான். திரும்பி வந்துட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு கட்டையை கையில் எடுத்து அவங்க அம்மா மேலே வந்து தலையில் அடிச்சிருந்தான். தலையில் அடிச்ச விட்டு அந்த குழந்தையில தொட்டிலில் தூங்கிட்டு இருக்கக்கூடிய குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிடுறான். தூக்கிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிட்டு இருக்க மாதிரி விளையாண்டுக்கிட்டு அதே குழந்தைய வந்து என்ன பண்ணுறான்னா, எப்படி வந்து குழந்தைய கொண்டானோ அதே மாதிரி கல்லாலையும் கம்பாலையும் அடித்து குத்தி கொலை செய்கிறான். இதுக்கப்புறம் வந்துட்டு இவன் வந்து போலீஸில் மாட்டிக்கிறான். ஏன்னா வந்து கம்பால் அடித்தாமல அம்மாவை. அதனால வந்துட்டு இந்த பையன் தான் வந்து என் குழந்தைய கேட்டான், நான் கொடுக்கான்னு சொன்னவொன்னே என்னை தலையில் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன்ட்ட சொல்கிறாங்க. நான் உலகத்திலே வந்துட்டு இப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை, இந்த குழந்தைய வந்து கொடூரமாக கொண்டது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரன்ட்ட சொல்கிறாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போகுது, இந்த மாதிரிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினலை வந்து நாங்கள் பிடிச்சி வச்சுருக்கோம், அவன் வந்து 8 வயசு தான் ஆகுது, நீங்கள் உடனடியாக வாங்க இவனை வந்து பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே போலீஸ்காரங்களும் வந்தாங்க, இவனை வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஏற்கனவே அவங்க வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் இவன் மோசமான பையன் தெரிஞ்சிருக்குது. தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு போலீஸில் நீங்கள் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு இவனை வந்து விசாரிக்கிறாங்க தனியாக கூப்பிட்டு. இவன் வந்துட்டு ஏற்கனவே சின்ன பையனாக இருக்கனால இவனை வந்து தனியாக ஒரு ரூம்குள்ளே போட்டு லைட் அமர்த்தி விசாரிக்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவனை வந்துட்டு இவனோட போக்கில் போய் எப்படிடா நீ கொலை பண்ண, எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக கொலை பண்ண, நீ 3 குழந்தைய நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அந்த 3 குழந்தையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்கிறான். ஏன்டா எதுக்காகடா கொலை பண்ண, எதுவும் வந்து சண்டை போட்டே குழந்தைங்க கூட, அப்படி இல்லாட்டி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு பிஸ்கட் கொடுத்தா தான் நான் வந்து எல்லாமே சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிஸ்கட்டும் வாங்கி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் தான் எல்லா உண்மையும் சொல்கிறான். என்னன்னா, எனக்கு வந்துட்டு கொல்லணும்னு தோணுச்சு ஒரு குழந்தைய, அதனால வந்துட்டு நான் கொன்னுட்டேன். எதுக்காகடா கொன்ன, என்னடா பிரச்சனை மறுபடி கேட்குறாங்க. இல்லை எனக்கு வந்துட்டு கொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் கொன்னேன் அப்படிங்கிறான். உடனே டாக்டரை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அங்கே இருக்க ரிப்போர்ட்டில் என்ன வருது பார்த்தீங்கன்னா, இந்த பையன் வந்துட்டு ஒரு குழந்தை வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்து சிரித்து மகிழ்ச்சி அடைவான். அப்படிப்பட்ட ஒரு பிறக்கும் போதே இவனுக்கு வந்து ஒரு இது இருக்குது, அதனால வந்துட்டு அதனால தான் வந்து சின்ன குழந்தைங்களை வந்து கொண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா யங்கஸ்ட் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த அமர்ஜித் சிதா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து கடைசியில் இவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. இப்போ 2006 அந்த கொலைகள்லாம் பண்ணனால இப்போதைக்கு இவன் வந்து தண்டனைப்பட்டு மறுபடியும் வெளியே வந்திருப்பான். வெளியே வந்துட்டு இப்போ தலைவரமாக தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஸோ இன்னைய வரைக்கும் வந்து இந்த ஒரு கேஸை வந்து பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க உலகம் முழுக்க வந்து. ஏன்னா இந்த ஒரு 8 வயசுல இப்படிப்பட்ட ஒரு பையனா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் வந்து உலகம் முழுக்க வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பையன் வந்து இவ்வளோ சின்ன பையன் வந்துட்டு அவன் கொலைகாரனாக மாறதுக்கான காரணம் என்ன, அவங்க அப்பா அம்மாவா அவங்க ஊருக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.